ஐயா வணக்கம் ஐயா. என்னோடய பேர் வந்து பாபுஜிங்க. வேலூர் மாவட்டம் குடியாத்துலேருந்து பேசுகிறேங்க. ஏஎல்பி வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சது மிகப்பெரிய பொக்கிஷம்யா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்களுக்கு இந்த ஏஎல்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஏஎல்பி எழுதிட்டார் சம்பத் சுப்பிரமணியோட வீடியோ பார்த்து பின்னாடி தாங்க நான் வந்து ஏஎல்பின்னா என்னென்னு தேட ஆரம்பித்தேன். அதிர்ஷ்டவசமாக நம்ம குருநானக் கடவுள் ஆஞ்சநேயர் கோயில் போகும்போது தான் ஆஞ்சநேயர் கோயிலில் தான் நம்ம வந்து இதுக்கான தேடல் எடுத்து செல்லில் கூகுளில் தேடும்போது வந்து ஏஎல்பின்னா என்னான்னே தெரியாமல் அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அரை நாள் எடுத்து ஏஎல்பி எங்கே தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி அன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணி பேசிக் கிளாஸில் சேர்ந்துட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஎல்பி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு தடத்தை மாற்றிருக்குன்னு பார்த்தா, இந்த ஏஎல்பி மட்டும் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிருந்தா பல பேர் உயிரையும் காப்பாற்றிருக்கலாம், பல பேரோட பல கோடி ரூபாயை நம்ம காப்பாற்றிருக்கலாம். என்னோடய சர்க்கிள்லையும் சரி, நம்மளோட நண்பர்களுக்கு சொல்லி இந்த விஷயத்தை சொல்லி நம்ம பாதை தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் சேவ் பண்ணியிருக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம ஏன் ஏஎல்பி வரணும்னா ஒரு தேடல் தாங்க. ஏன்னா நம்ம போய் எங்கே கால் வச்சாலும் அங்கெல்லாம் கண்ணி வெடியாக வெடிக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது, நம்மளுக்கு மட்டுமே நடக்குதா இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குதா, எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது, நம்ம தப்பு பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே நம்ம உள்ளே வரோம். உள்ளே வந்து பார்த்த பின்னாடி தான் நம்ம ரொம்ப தூரம் கடந்து வந்துட்ட மாதிரி ஃபீலிங் வருது. இப்போ யோசனை பண்ணும்போது நம்ம ராங்கான் ரூட்டில் ரொம்ப தூரம் வந்துட்டுருக்கோன்னு தெளிவாக தெரியுதுங்க. அதே போல் இந்த ஏஎல்பி நம்மளுக்கு இந்த அறிவு இல்லாமல் வந்துருந்தா இப்போ கூட காலம் தாமதமாகவே கிடச்சிருக்கு. இந்த நேரத்துலையும் கிடைக்காம இருந்திருந்தால் மேற்கொண்டு நிறைய விலைகள் வந்து சந்திக்க அதிகப்படியான வாய்ப்பு நிறைய இருந்ததுங்க. இப்படி பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலை பார்த்தா 7-8 இருக்கும்போது நம்மளோட சூழ்நிலை வீட்டில் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டு அதே போல் ஃப்ரெண்ட்ஸு இது போல் பல இடத்துல வந்து 7-8 இருக்கும்போது நம்மள என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல சிக்கலை வந்து சந்திச்சிருப்போம். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி நம்ம சூழ்நிலை இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பாக இருக்குதுங்க. அதே போல் சொல்லணும்னு பார்த்தோம்னா ஐயாவோட சாஃப்ட்வேர் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்குது. ஏன்னா கடந்த காலத்து வந்து யாரும் பாஸ் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. நம்ம வந்து எந்த காலத்தில் எந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி துல்லியமாக இந்த நேரத்தில் இது நடந்திருக்கும், ஒரு வேலை போச்சா, இந்த ரூல் நம்ம அப்ளை ஆகாதனால தான் நம்மளுக்கு இது பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி நம்மளே ஈஸியாக என்னோடய லைஃப்லேயும் என்னோடய வேலையும் டைஜஷன் பண்ண முடியுது. அதே போல் வந்து மற்றவங்க எதனா ஒரு ஈவெண்ட் சொல்லும்போது இந்த நேரத்தில் இது நடந்தால் செக் பண்ணும்போது அவ்வளோ அற்புதமாக கரெக்டாக புரிஞ்சு வருதுங்க. கொடான கோடி நன்றிங்க. அதே போல் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் எல்லா டீச்சர்ஸுக்கும் அதே போல் எங்களோட கோச் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் கொடான கோடி நன்றிகள். ஏன்னா நம்ம ஃபோன் பண்ணும்போதெல்லாம் எந்த வித சிரமம் இல்லாமல் நான் இருக்கிறேன், தைரியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் எந்த நேரத்துலையும் எங்களை வந்து கூப்பிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பெரிய லெவலில் சாதிக்கலாம், வாங்க நம்மளை சேர்ந்து ஆய்வு பண்ணலாம் சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து தைரியம் கொடுத்து கூடவே ட்ராவல் பண்ணுற அளவுக்கு பிரபஞ்சம் கொடுத்துச்சிங்க. கொடான கோடி நன்றிங்க. அதே போல் என்னோட பயணித்த சக மாணவர்கள் எல்லாருமே நான் அதிகமாக பேசலைங்க கிளாஸில். எல்லா ஸ்டூடெண்ட்டும் பேசும்போது அம்மா அவங்க இப்போ வடிகட்டி சொல்லுவாங்க, நீங்கள் பேசவே மாட்டீங்களா, எல்லோரும் பேசுறது கேட்டு இருப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதே போல் எல்லோரும் சொல்கிறதும் காது கொடுத்து கேட்டு, ஏன்னா நம்ம பிரச்சனை ஒன்று தான். அப்படி பார்க்கும்போது மற்ற எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கும்போது நம்ம சைலண்ட்டாக போய்ட்டு அவங்களோட பிரச்சனை கேட்கும்போது நம்ம பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கீங்க. அதனால் அத்தனை சக மாணவர்களுக்கும் கூட எனக்கு நன்றிங்க. அதே போல் டெய்லி எனக்கு ஆஃபீஸில் லிங்க் அமிச்ச அத்தனை ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்களுக்கும் என்னை இந்தளவுக்கு மெருகேற்றி அடுத்தவங்களோட வாழ்க்கையை ஐயா சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம உணரணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களை உணர்த்த முடியும். உணர்த்துவதும் வாழ்க்கை அந்த மாதிரி அந்த தத்துவத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி சீராக வந்து பாதை தெளிவாக தெரிஞ்சுக்கு இதுதான் தடணும். இதுக்கு மேலே வந்து நம்ம பள்ளம் மேடு வரும்போது கொஞ்சம் சூதானம் பார்த்து நடந்தோன்னா நம்ம லைஃபு பெரிய லெவலில் ஐயா சொல்கிற மாதிரி லைட் கையில் கொடுத்துட்டியா நீங்கள் பார்த்து போகிறது உஷாராக போயிடுங்க, எல்லோரும் வழி காட்டுங்க, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஐயாவுக்கு கொடான கோடி நன்றிங்க. நம்ம பூர்வஜன்ம பல இருந்ததுனால நம்ம இந்த அளவுக்கு ஐயா கிட்ட வந்து சேர்ந்துருக்கோம். அப்படி நிகழ்கால சித்தராக நம்ம அவரை பார்க்கும்போது ஐயாவுக்கு மனப்பூர்வமாக கொடான கோடி நன்றிங்க. நன்றிங்க. ஏஎல்பிக்கு அகைன் கொடான கோடி நன்றிங்க.